வணக்கம் நண்பர்களே. அப்பாடா, இந்த ஈரான் போர் ஒரு வழியா முடிவுக்கு வரப்போகுது, பேச்சுவார்த்தைக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க நேரத்துல தேவையில்லாம இந்த இஸ்ரேல் மீண்டும் லெபனான் மீது தாக்குதல் நடத்தி அங்க ஏகப்பட்ட உயிரிழப்புகளுக்கு காரணமாயிருக்காங்க. இதனால இந்த பேச்சுவார்த்தை முடியறதுக்கு முன்னாடியே மீண்டும் இந்த போர் தொடங்கிடுமோங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல முக்கிய தகவல்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாங்க. காரணம் என்னன்னா, அங்க அவங்களுடைய அணு ஆயுத உற்பத்தியை தடுக்கணுங்கிறது அவங்களுடைய முக்கிய நோக்கம். ஆனா அந்த தாக்குதல் நடத்தின அன்னைக்கே ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அலி காமேனி கொல்லப்பட்டாருங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய முக்கிய இராணுவ தலைவர்களும் சேர்ந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இதனால ஈரான் சும்மா இல்லாம மீண்டும் எதிர்த்தாக்குதலுக்கு தயாரானாங்க. அவங்க இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய வளைகுடா நாட்டுல அமெரிக்க இராணுவ தளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாமே ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலியமா தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. இது ஒரு சாதாரண தாக்குதலா இல்லாம இது மிகப்பெரிய பொருளாதார சந்திப்பை எல்லா நாட்டுக்குமே ஏற்படுத்திருச்சுங்க. காரணம் என்னன்னா, நம்ம உலக நாடுல கச்சா எண்ணெய் ஒரு மிகப்பெரிய உற்பத்தி ஏரியானா அந்த வளைகுடா நாடுகள் தான். இப்போ அங்க போர் நடந்துட்டு இருக்கனால கச்சா எண்ணெய் எல்லா நாட்டுக்குமே பாதிப்பா இருந்துச்சு, அவங்களுக்கு கிடைக்கல. முக்கியமா இன்னும் ஹார்முஸ் ஜலசந்திங்கிற ஒரு நீரிணை ஈரான் நாட்டு கண்ட்ரோல், அதாவது கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் அந்த ஹார்முஸ் நீரிணை இருக்கு. அதன் வழியா எந்த ஒரு கப்பல் போக்குவரத்தையுமே அவங்க அனுமதிக்க ஈரான் இந்த போர்னால. இதனால அங்க இருந்து வெளிவரக்கூடிய கச்சா எண்ணெய் பல நாடுகளுக்கு கிடைக்காம கச்சா எண்ணெய் பல மடங்கு விலை உயர்ந்தது. அது மட்டும் இல்லாம பெட்ரோல் நிறைய இடத்துல கிடைக்காத சூழ்நிலை உருவானுச்சு. இது உலக நாடு முழுசுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார இழப்பை கொண்டு வந்துச்சு. நிறைய நாட்டில் அவசர நிலை பிரகடனம் கூட ஏற்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. அப்படியேப்பட்ட சுச்சுவேஷனை இதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி தான் பாகிஸ்தான் முன்னாடி நின்று ஒரு பேச்சுவார்த்தைக்கு ரெண்டு பேர்த்தையுமே சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. காரணம் என்னன்னா, அமெரிக்கா கூட ஏற்கனவே இராணுவ கூட்டுல பாகிஸ்தான் இருக்கு. அதனால டைரக்டாக பாகிஸ்தானால அமெரிக்கா கிட்ட ஈஸியா பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி ஈரான் கூட நட்பு நாடா இருக்காங்க, சீனா கூட நட்பு நாடா இருக்காங்க. அதனால அவங்க முன்னாடி நின்று பேச்சுவார்த்தை நடத்துறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான இருந்துச்சு பாகிஸ்தானுக்கு. அதனால அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கும் இதுல பலன் இருக்கு. காரணம் என்னன்னா, ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல நில எல்லை நிறைய இருக்கு. அதனால ஈரானுடைய நிறைய அகதிகள் உள்ளார வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கச்சா எண்ணெயை பொறுத்தவரைக்கும் ஈரானை மிகப்பெரிய பலமா நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்க பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா கச்சா எண்ணெய், பெட்ரோல் விலை இவங்களுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்படும். விலை பயங்கரமா பல மடங்கு உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் ரீசன்னு சொல்ல முடியாது. அவங்க பாகிஸ்தானை பொறுத்தவரையிலும் இராணுவ கூட்டாளியா அமெரிக்கா இருக்காங்க. ஸோ அமெரிக்கா கிட்ட டைரக்டா அவங்களால ஈஸியா கான்டாக்ட் பண்ணி பேசுறதுக்கு அவங்கக்கிட்ட பலம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சீனாவினுடைய நட்பு நாடு இருக்காங்க, அவங்ககிட்டயும் ஈஸியா பேசுறாங்க. ஸோ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பாகிஸ்தான் இப்போ மத்தியஸ்தம் வகிக்கிறாங்க இந்த போரை நிறுத்தணுங்கிறதுக்காக. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்போ இந்த பேச்சுவார்த்தையானது ஏப்ரல் 11 நடக்க போகுதுங்க. தேவையில்லாம அதுக்குள்ளார இப்போ ஏப்ரல் 9 இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் பண்றாங்க. இதனால இந்த பேச்சுவார்த்தை சீக்கிரமா முடியாம போயிருமோங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கு. ஆனா உடனடியா பாகிஸ்தான் இஸ்ரேல்ட்டையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ஈரான்ட்டையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பா இந்த போர் சீக்கிரமா முடியணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஏப்ரல் 11 பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்ல போர் பேச்சுவார்த்தை, நிறுத்த பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அதற்காக இஸ்லாமாபாத்துக்கு அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள், ஈரானுடைய பிரதிநிதிகள், அது மட்டும் இல்லாமல் சீனாவினுடைய பிரதிநிதிகள், சவுதி அரேபியாவிலிருந்து பிரதிநிதிகள்லாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக போறாங்க. பேச்சுவார்த்தை நல்லபடியா முடிஞ்சதுன்னா இந்த போர் முற்றிலுமாக நின்றுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இந்த போர் நின்றுச்சுன்னா நிறைய பொருளாதார பாதிப்புல இருக்கக்கூடிய நாடுகள் மீண்டு எழும். கச்சா எண்ணெயினால நிறைய நாடுகள் பாதிச்சுட்டு இருக்காங்க. அதாவது வளைகுடா நாட்டை மட்டுமே நம்பி இருக்கிற நாடுகளுக்கு கண்டிப்பா இந்த கச்சா எண்ணெய், பெட்ரோல் அவங்களுக்கு கிடைக்காம தான் இருக்கு.
நிறைய பாதிப்புல தான் இருக்காங்க. அது எல்லாத்துலேயுமே இருந்து அவங்க மீண்டு வந்துடுவாங்க. ஏன்னா இந்த கச்சா எண்ணெயை வச்சு நிறைய பொருளினுடைய விலை ஏறி இருக்கு. அது எல்லாமே மீண்டு வந்துடும் அப்படிங்கிறது தான். இது எல்லாத்துக்கும் மேலே ஈரானில் நிறைய பொதுமக்கள் இறந்துருக்காங்க. இந்த போர் நின்னா இதற்கு மேலேயும் பொதுமக்கள் யாரும் இறக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியணுங்கிறது தான் உலக நாடுகள் முழுசும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏப்ரல் 11 பேச்சுவார்த்தையை. நன்றி.